இன்றைக்கு நிறைய வீடுகள்ல பிள்ளைகள் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாலே அந்த வீட்ல கணவன் மனைவியோட பிரைவசியை பத்தி யாருமே யோசிக்கிறதே இல்ல. அதிலும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க பெற்றோராகிய கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரே அறையில் இருப்பதையே ஏதோ பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்கா அந்த 50 வயது பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடுது. ஐயோ, நம்ம தனி அறையில கணவனும் மனைவியும் இருந்தா பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஆர் வீட்ல இருக்கிற மத்தவங்க, திருமண வயதுடைய பிள்ளைகள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறது ரொம்ப தவறு. திருமணமான இளம் ஜோடிகள் தான் சந்தோஷமா வாழணுமா என்ன? 50+ ஆன கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழத்தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கீங்க. சோ திருமணமான இளம் வயது பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்க பெற்றோர்களுக்கான பிரைவசியை நீங்க கொடுக்கணும். சோ 40 வயதிற்கு மேல் பெண்கள் சந்திக்கக்கூடிய மெனோபாஸை பற்றி அதிகம் பேசுகிறோம். ஆனால் 50 வயது ஆனாலும் ஆண்களுக்கு he can have libido until his 60 to 70 years என்பதை மனைவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ 50 வயதுக்கு மேல ஆகிட்டாலே ஏதோ வாழ்க்கையே முடிந்து விட்டது போன்ற உணர்வை வளர்த்து கொள்கிறார்கள். அது ரொம்ப அபத்தமான விஷயம். கணவன் மனைவிக்கான பிரைவசி என்பது 25 வயதில் மட்டுமல்ல, 50-60 வயது ஆனாலும் அவசியம்.